சக்கரபாணி, இந்த கஷாயத்தை அருந்திவிட்டு படுத்துக்கொள். எனக்கு வேண்டாம் அம்மா. மருந்து வேண்டாம் என்று மறுக்காதே சக்கரபாணி, அருந்து. தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள் அம்மா. ஏனப்பா பிடிவாதம் பிடிக்கிறாய்? கஷாயத்தை அருந்தவில்லை என்றால் காய்ச்சல் எப்படி சரியாகும்? பெருமாளை மனதில் நினைத்துக் கொண்டு இந்த மருந்தை அருந்து, எல்லாம் சரியாகிவிடும். என்னை படுக்கையில் கிடத்த வேண்டும் என்பதுதான் அந்த பெருமாளின் திருவுள்ளம் போல் இருக்கிறது. பிறகு நான் ஏன் மருந்தை அருந்த வேண்டும்? ஏனப்பா இப்படி உடம்பு உபாதையால் பெருமாளை பழிக்கிறாய்? நான் பழிக்கவில்லை அம்மா, உண்மையை தான் சொல்கிறேன். இன்னும் 2-3 நாட்களில் எங்களுக்கு தேர்வு வர இருக்கிறதாம். சாரங்கன் சொன்னான். என்ன, 2-3 நாட்களிலா? ஆம், என்னை தேர்வில் கலந்து கொள்ளாமல் செய்யவே பெருமாள் இப்படி செய்திருக்கிறார். குருநாதர் கேட்கும் கேள்விகளுக்கு செம்மையாக பதிலுரைத்து அந்த ராமானுஜனுக்கு முன்பு நானும் படிப்பில் சளைத்தவன் இல்லை என்று நிரூபித்து காட்ட வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் இந்த பாழாய் போன காய்ச்சல் வந்து என் கனவை கலைத்து விட்டது. முதலில் கஷாயத்தை அருந்து, உன் உடல் நிலை நிச்சயம் தேறிவிடும். சக்கரபாணி, நீ ஏன் ராமானுஜனை உனக்கு போட்டியாக நினைக்கிறாய்? அவன் ஒரு சிறந்த குழந்தை என்றுதான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படித்தான் அவன் அனைவரையும் நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த ராமானுஜன் தன்னை ஒரு சிறந்த அறிவாளி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். அதை முறியடித்து நான் சிறந்த மாணவன் என்று நிரூபிக்க நினைத்தேன். ஆனால் சக்கரபாணி, வாசாரங்கா, உட்கார். என் அம்மாவிற்கு அந்த ராமானுஜன் எப்படிப்பட்டவன் என்று புரியவை. சக்கரபாணி, முதலில் உனக்குத்தான் புரிய வைக்க வேண்டும். என்ன சொல்கிறாய் சாரங்கா? முதலில் ராமானுஜனை உனக்கு போட்டி என்று நினைப்பதை விட்டுவிடு சக்கரபாணி. அது எப்படி விட முடியும்? நீ மறுத்தாலும் அவன் என் போட்டியாளன் தான். நீ நினைப்பது தவறு. உன்னை அவன் அப்படி நினைக்கவில்லை. எப்படி நீ அதை உறுதியாக சொல்கிறாய்? உன்னை போட்டியாக நினைத்திருந்தால் ராமானுஜன் உன்னை பார்ப்பதற்காக உன் அகம் தேடி வந்திருப்பானா? என்ன, ராமானுஜன் இங்கு வந்திருக்கிறானா? ஆம் சக்கரபாணி. ராமானுஜா, உள்ளே வா. ராமானுஜா, சக்கரபாணி, எது எப்படியோ உன் உடல்நிலை சரியில்லை என்று தெரிந்ததும் உன்னை பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறான். வீடு தேடி வந்தவனை உன் வாயால் உட்கார் என்று சொல். உட்கார். சக்கரபாணி, இப்பொழுது உன் காய்ச்சல் எப்படி இருக்கிறது? நீதான் பார்க்கிறாயே, பிறகென்ன? காய்ச்சலில் இருந்தும் நான் தேரப்போவதில்லை, தேர்விலும் தேரப்போவதில்லை. என் தோல்வியை வேடிக்கை பார்க்கத்தானே நீ இங்கு வந்திருக்கிறாய். உன்னோடு சேர்ந்து கொண்டு அந்த பெருமாளும் என்னை சோதிக்கிறார். பெருமாளை நிந்திக்காதே சக்கரபாணி. ஒவ்வொன்றிலும் ஓர் காரணத்தோடு செயல்புரிபவர் அவர். இதற்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், கவலைப்படாதே. எப்படியும் உன்னை அவர் குணப்படுத்தி விடுவார். எனக்கு அப்படி தோன்றவில்லை. இந்த நிலையில் எப்படி நான் தேர்வு எழுதுவேன்? இவ்விஷயத்தில் பெருமாளின் அனுகூலம்தான் என்ன? என்னை சாய்த்து உன்னை வெற்றி காண வைத்து விட்டார். உன் சிந்தனையை மாற்றிக்கொள் சக்கரபாணி. உனக்காக தேர்வையே வேறொரு நாள் மாற்றி வைக்க நம் குருநாதரை மன்றாடி வேண்டிய ராமானுஜனையா நீ நிந்திக்கிறாய்? என்னாலான கடைசி முயற்சியாக நம் குருநாதரிடம் பேசி பார்த்தேன். உன் நிலைமையையும் எடுத்துச் சொன்னேன். ஆனால் அவர் தான் எடுத்த முடிவில் உறுதியாய் நிற்கிறார். நான் சொல்லவில்லை? தெய்வமும் எனக்கு எதிரியாகத்தான் இருக்கிறது. என் தோல்வி உறுதியாகிவிட்டது. இல்லை சக்கரபாணி, நிச்சயமாக உன்னால் இந்த தேர்வில் வெற்றியடைய முடியும். நீ ஒரு விஷயத்தை அனுமதித்தால். ஆம் சக்கரபாணி, நீ அனுமதித்தால் நான் பாடசாலை முடிந்ததும் நேரே உன் அகத்திற்கு வந்து இதுவரை நம் குருநாதர் நடத்திய பாடத்தையும் இனி நடத்தப் போகும் பாடத்தையும் உனக்கு நான் கற்பிக்கிறேன். நீ நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நிச்சயம் உன்னால் தேர்ச்சி பெற முடியும். சக்கரபாணி, ராமானுஜன் சொல்வதை நிச்சயம் செய்து காட்டுவான்.
ஏன் நம் திருமேனியை எடுத்துக்கொள். அவன் இப்போது எப்படி மாறியிருக்கிறான். நீ மட்டும் இதற்கு சம்மதித்தால் கண்டிப்பாக நீயும் வெல்ல முடியும். என்னை விரோதியாக பார்க்க வேண்டாம் சக்கரபாணி, நண்பனாக பார். நிச்சயம் என்னால் உனக்கு உதவ முடியும். இன்னும் என்ன சந்தேகம்? அந்த பெருமாள் தான் ராமானுஜனை உன்னை தேடி இங்கு வரும்படி செய்திருக்கிறார் என்று எண்ணிக்கொள். என்னால் முடியுமா? நிச்சயம் நான் தேர்வில் தேறி அடுத்த நிலைக்கு சென்று விடுவேனா? நிச்சயம் உன்னால் முடியும். தன்னம்பிக்கைதான் வெற்றியின் முதல் படி. நாம் அனைவருமே சாதிக்க பிறந்தவர்கள். அதை மனதில் நினைத்து சாதிப்போம். துளசி இலையை அதிகாலையில் வெறும் வயிற்றில் உண்டு வந்தால் எப்படிப்பட்ட காய்ச்சலும் அகன்றுவிடும். உன்னை தேர்வில் வெற்றி பெறச் செய்ய வேண்டியது என் பொறுப்பு. பெருமாளின் அனுகிரகத்தால் அதை சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. சொல் சக்கரபாணி, நாளையிலிருந்து பாடத்தை ஆரம்பிக்கட்டுமா? வேண்டாம், இன்றிலிருந்தே ஆரம்பித்து விடலாம். அம்மா, அந்த கஷாயத்தை கொடு. குடி சக்கரபாணி. சுவாமி, மன்னிக்க வேண்டும். இது தங்களுக்கு சொந்தமான திண்ணை என்பதை மறந்துவிட்டு நான் சிரமப்பரிகாரம் செய்ய முற்பட்டு விட்டேன். நீங்கள் உறங்குங்கள். வேண்டாம் சுவாமி. என் அபச்சாரத்தை மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அது போதும். அடியேன் எங்கோ ஒரு மூலையில் படுத்துக் கொள்கிறேன். என்ன சுவாமி இது? மன்னிப்பு என்ற பெரிய வார்த்தைகள் எல்லாம் உபயோகிக்கிறீர்கள். மொத்தத்தில் தங்கள் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்பதுதான் உசித்தமாக இருக்கும். ஆனால் அது தங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி விடுமோ என்றுதான் நான் தயங்குகிறேன். மலராண்டான், என்ன இது? சிறு குழந்தையைப் போல் நடந்து கொள்கிறீர்கள். குழந்தைகள் கூட பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்தபடி மரியாதையாக நடந்து கொள்ளும். ஆனால் அடியேன் அப்படியா நடந்து கொண்டேன்? அடியேன் அதையெல்லாம் அன்றே மறந்து விட்டேன். நீரும் மறந்துவிடும். எப்படி சுவாமி, எப்படி சாத்தியம் அது? அன்றைக்கு திருக்கோஷ்டி நம்பிகளுக்கு வண்டி ஓட்டி என்று மட்டும் தெரிந்து கொண்டேன். ஆனால் இன்று அது தாங்கள்தான் என்று தெரிந்து கொண்ட பிறகு அடியேன் மனம் துடிக்கின்றது. அதை என்னால் எப்படி சுவாமி மறக்க முடியும்? திருக்கோஷ்டி நம்பிகளை பற்றி அறியாமல் உங்களிடம் தவறாக பேசிவிட்டேன். திருக்கோஷ்டி நம்பிகள் உன்னதமான சிரேஷ்டர், பாகவதர். பல நுட்பமான விஷயங்களை எளிதாக போதிக்கும் ஆச்சாரியர் என்பதை நீங்கள் உங்கள் மனதில் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். உண்மைதான் சுவாமி. இந்த மரமண்டைக்கு எதுவும் சற்று தாமதமாகத்தான் புரிகின்றது. திருக்கோஷ்டி நம்பிகள் எத்தனையோ அரிய விஷயங்களை சொல்லும் போது சில சமயங்களில் அதை பொருட்படுத்தாது விட்டு விடுகிறேன். அவர் சொல்லென்று சொல்லும் போது மட்டும் பசுமரத்து ஆணி போல் மனதில் பதிந்து விடுகிறது. என்ன செய்வது? அதன் பின்பு எக்கு தப்பாக யாரிடமாவது மாட்டிக்கொள்கிறேன். மூக்கில் ஜலதோஷம் பிடித்தால் தப்பில்லை, நாக்கில் சனிதோஷம் பிடிக்காமல் இருக்க வேண்டும். மலராண்டான், திருக்கோஷ்டி நம்பிகள் சொல்லென்று பேசுகிறார், முள்ளென்று தைக்கிறார் என்று பல பேர் பல மாதிரி சொல்லும் பொழுது அவர்கள் அறியாமையில் பேசுகிறார்கள் என்று விட்டுவிடலாம். ஆனால் நம் மடத்திலேயே பல ஆண்டுகளாக கைங்கரியம் செய்து கொண்டிருப்பவர் நீங்கள் திருக்கோஷ்டியாரை அப்படி சொல்வதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அது தங்களை போன்றோ பெரிய நம்பிகளை போன்றோ திருக்கோஷ்டி நம்பிகள் இதமாக பேசுவதில்லையே, அதனால் தான். மலராண்டான், எல்லோரும் ஒருவரைப் போல் இருப்பதில்லை. பல பேருக்கு பலவிதமான மனோபாவங்கள், அதன் பிரதிபலிப்புகள். ஏன், பகவானே தன் அவதார காலங்களில் பலவிதமான பாவங்களில் தோன்றுகிறார். அதற்கேற்றாற் போல் போதனைகளும் மாறுபடுகிறது. சிலரை இதமான வார்த்தைகளால் படிய வைக்கிறார், சிலருக்கு மற்றொருவரின் அனுபவத்தால் புரிய வைக்கிறார்.
சிலரை தண்டத்தை கையில் எடுத்து அடித்து திருத்துவார். இப்படி அவரை போன்றே ஆச்சாரியர்களையும் பலவகைப்பட்டவர்களாக இப்புவிக்கு அனுப்பி வைக்கிறார் பகவான். ஜனங்களும் பலதரப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். சிலர் தன் தவறை தானே உணர்ந்து திருந்துகிறார்கள். பலர் மனதிலோ புறத்திலோ அடிபட்டு திருந்துகிறார்கள். இதில் அடியேன் 2ஆம் ரகத்தைச் சேர்ந்தவன். வருந்த வேண்டாம் மலராண்டான். நம் திருக்கோஷ்டி நம்பிகள் பன்முகத்தன்மை கொண்டவர். ஆடுகிற மாட்டை ஆடியும் பாடுகிற மாட்டை பாடியும் கறப்பவர் போன்று ஒவ்வொருவரையும் தகுந்த சிக்ஷையின் மூலம் திருத்தி பணிகொள்கிறார். இக்கலியில் திருக்கோஷ்டியூராரை போன்றவர்கள் நிச்சயம் தேவை. பாரம்பரியத்திலும் மிகவும் பெருமை வாய்ந்த பாண்டிய அரசனுக்கு மந்திரியாக இருந்த செல்வ நம்பியின் குலத்தில் பிறந்தவர்தான் நம் திருக்கோஷ்டி நம்பிகள். பெரிய தீர்க்கதரிசி. தமக்கு கெட்ட பெயர் ஏற்படுமானாலும் பிறருக்கு சிறப்பை தருவதற்காக அவர்களை சோதித்து பின் அருள்பவர் அவர். அதனால்தான் நம் ஆச்சாரியர் என்றும் தம்மோடு பிரியமாய் தம் அருகிலேயே வைத்துக் கொள்கிறார் திருக்கோஷ்டி நம்பிகளை. புரிந்து கொண்டேன் சுவாமி, நன்கு புரிந்து கொண்டேன். தங்கத்தின் தரம் உயர்த்த பழுக்க காய்ச்சுவது போல் கரிபோன்று இருப்பதை பட்டை திட்டி வைரமாக ஜொலிக்கச் செய்பவர் திருக்கோஷ்டி நம்பிகள் என்று இந்த கணத்திலிருந்து புரிந்து கொண்டேன். இருப்பினும் சொல்லுங்கள். அந்த பழைய திண்ணை விவகாரம் எதையும் திருக்கோஷ்டி நம்பிகள் இடத்தில் சொல்லிவிட மாட்டீர்களே? இன்று பல விஷயங்களை புரிந்து கொண்டாலும் இன்னும் அந்த பழைய அதிர்ச்சியிலிருந்து நீர் மீளவில்லை போல் தெரிகிறதே. மலராண்டாரே, நீர் திண்ணையில் சென்று படுத்து நிம்மதியாக உறங்கும். அடியேன் எதை பற்றியும் யாரிடமும் மூச்சு விட மாட்டேன். போதுமா? அது போதும் சுவாமி, அது போதும். ஆனால் தாங்களே இங்கு சிரம பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். அடியேன் அங்கெங்காவது படுத்து உறங்கிக் கொள்கிறேன். ஒன்றும் பாதகமில்லை. நீரும் நம் மடத்தில் கைங்கரியம் செய்யும் முக்கியமான ஸ்ரீ வைஷ்ணவர் தான். இல்லை என்றால் நம் ஆச்சாரியரின் அருளுக்கு பாத்திரமாகி இருப்பீரா? சரி, நேரமாகிவிட்டது. சென்று உங்கள் திண்ணையில் உறங்குங்கள். ஐயோ, என் திண்ணையா? வேண்டாம் சுவாமி, தாங்கள் அங்கு உறங்கிக் கொள்ளுங்கள். அடியன் வேறெங்காவது சென்று மூலையில் உறங்கிக் கொள்கிறேன். இன்று எனக்கு தூக்கம் வருமா என்பதே சந்தேகம்தான். மலராண்டாரே, பல விஷயங்களை துறந்துவிட்டு தாங்கள் நம் ஆச்சாரியருக்கு சேவை செய்து கொண்டு இம்மடத்திலேயே தங்குகிறீர்கள். உண்பதும் உறங்குவதும் ஒரு மனிதனுக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒன்று. அதை என் பொருட்டு நீங்கள் இழப்பது நிச்சயம் நல்லதல்ல. இந்த கட்டைக்கு எங்கு படுத்தாலும் உறக்கம் வரும். அனைத்தையும் மறந்துவிட்டு நீங்கள் திண்ணையில் சென்று படுத்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் உறக்கம் வரும். வேண்டாம் சுவாமி, என் மனம் ஏனோ ஏற்க மறுக்கிறது. வேண்டாம். ஏதேது? நீங்கள் இப்படியெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டீர்கள் போல் இருக்கிறதே. இதோ பாருங்கள் மலராண்டாரே, நீங்கள் மட்டும் இப்பொழுது அந்த திண்ணையில் உறங்கவில்லை. அன்று நீங்கள் சொன்னீர்களே திருக்கோஷ்டி நம்பிகளை பற்றி, அதை உடனே சென்று அவரிடம் சொல்லிவிடுவேன். ஐயோ, வேண்டாம் ஐயா. அம்மா பெருமாளே. என்னடி காந்திமதி, உன்னை பார்த்து எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது? ஆமாம், உன்னை எப்போதாவது ஆதிகேசவர் கோவிலில் பார்ப்பேன். இப்போது அதுவும் இல்லாமல் போய்விட்டது. நீ அங்கு வருவதில்லையோ? முன்பெல்லாம் அடிக்கடி வந்து கொண்டிருப்பேன். இப்பொழுது முடியவில்லையடி. குடும்பம் பிக்கல் பிடுங்கல் என்று நேரம் போய்விடுகிறது. இப்போதெல்லாம் இந்த கோவில்தான். 2 எட்டு எடுத்து வைத்தால் போதும், இங்கே வந்து விடலாம். சரி, நீ என்ன இந்த கோவிலுக்கு வர ஆரம்பித்து விட்டாய்? நன்றாய் இருக்கிறதடி அலமேலு நீ கேட்பது. பெருமாளை எந்த கோவிலில் சேவித்தால் என்ன? அது இல்லையடி, உன்னை நான் இங்க பார்த்ததே இல்லையே. ஏதாவது வேண்டுதலா? வேண்டுதல் எல்லாம் ஒன்றுமில்லை. வியாழக்கிழமை இங்கு வருகிறேன், அவ்வளவுதான். சரி, நீ பெருமாளை சேவித்து விட்டு அர்ச்சனையும் முடித்து விட்டார் போல் தெரிகிறதே. ஆயிற்று. இன்று ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு. பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருக்கிறது. கண்ணிலேயே நிற்கின்றார். என்னடி, யாரையோ தேடுவது போல் தெரிகின்றதே. ஆமாம், தேடுகிறேன் தான். அகத்துக்காரர் உன்னுடன் வந்திருக்கின்றாரோ? அவரைத்தான் தேடுகின்றாயா?
இல்லை அலமேலு, நான் தனியாகத்தான் கோவிலுக்கு வந்தேன். ஒரு சிறுமி என்னை இங்கே பார்ப்பது வழக்கம். அவளைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன். சிறுமியா? ஓ, அவளோடு சேர்ந்துதான் சேவிப்பது வழக்கமோ? அதுதான் காத்து கொண்டிருக்கிறாய். அப்படியெல்லாம் இல்லை. யார் என்று சொல்லேன், எனக்கு தெரியுமா என்று பார்க்கலாம். உனக்கு தெரிய நியாயமில்லை அலமேலு. எனக்கு ரொம்ப பிடித்த பெண், தங்கமானவள். வழக்கமாக எனக்கு முன்னாலேயே வந்து காத்து கொண்டிருப்பாள். இன்று என்ன ஆயிற்று என்றே தெரியவில்லை. ஒருவேளை எனக்காக காத்து கொண்டிருந்து விட்டு போய்விட்டாளோ என்னவோ. அட, யார் என்றுதான் சொல்லேன். அவள் பெயர் தஞ்சமாம்பாள். சரிதான், தஞ்சமாம்பாளா? எனக்கு நன்றாக தெரியுமே. கௌசல்யாவின் பெண் தானே? ஆமாம், அவளேதான். உனக்கு எப்படி தஞ்சமாம்பாளை தெரியும்? நன்றாய் கேட்டாய் போ. அவள் அகத்திலிருந்து 3வது அகத்தில் தான் நான் இருக்கின்றேன். என் பெண் கிரிஜாவும் அவளும் நெருக்கமான சிநேகிதிகளாயிற்றே. எது தவறினாலும் தவறும். அவள் தினமும் எங்கள் அகத்திற்கு வருவதும் இவள் அவள் அகத்திற்கு போவதும் தவறவே தவறாது. கௌசல்யாவும் எங்கள் அகத்திற்கு அடிக்கடி வந்து போய் கொண்டிருப்பவள் தான். அப்படியா? சரி, நீ தஞ்சமாம்பாளை இங்கே பார்த்தாயா? நான் பார்க்கவில்லை. அவள் இங்கு வந்தது போல் தெரியவில்லையே. நிச்சயமாக தெரியவில்லையா உனக்கு? அப்படி சொல்ல முடியாது. ஆனால் கோவில் திறந்ததிலிருந்து நான் இங்கேதான் இருக்கின்றேன். இதுவரையில் அவள் என் கண்ணில் படவில்லையே. என்ன ஆயிற்றோ தெரியவில்லையே. சரி அலமேலு, எனக்காக ஒன்று செய்கிறாயா? அவளை பார்த்தால் நீ அவளுக்காக காத்திருந்ததாக சொல்ல வேண்டும், அவ்வளவுதானே? அதுவேதான். நிச்சயம் சொல்கிறேன். இன்னும் வேறு ஏதாவது சொல்ல வேண்டும் என்றாலும் சொல்லிவிடுகிறேன். வேண்டாம், காந்திமதி மாமி வெகு நேரம் உனக்காக காத்து கொண்டிருந்தாள் என்று மட்டும் சொல் போதும். சரி, நான் புறப்படுகிறேன். சரி. காந்திமதி மாமி, என்ன மாமி தேடுகிறீர்கள்? எங்கேடி அவளை காணோம்? யார் மாமி? தஞ்சமாம்பாள். அவள் இல்லாமல் நீங்கள் விளையாட மாட்டீர்களே. ஆமா மாமி, ஆனால் வர வர அவளுக்கு என்ன ஆயிற்றென்றே தெரியவில்லை. நேற்று சாயங்காலம் கூட கூப்பிட்டோம், வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டாளே. இன்று காலையும் கூப்பிட்டோம், அவள் வெளியே வரவே இல்லை. அவள் அம்மாதான் வெளியே வந்து அவள் வரவில்லையாம், நீங்கள் போங்களடி என்று சொல்லிவிட்டார்கள். ஒருவேளை அவள் உடம்புக்கு ஏதும் சரியில்லையோ? அவள் அம்மாவிடம் கேட்டீர்களா? கேட்டோம் மாமி, அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டார்கள். பிறகு ஏன் வரவில்லை?